மக்களுக்கு பிடித்த ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று என்னென்னா சரிகமபா. இதில் இப்போ ஜூனியர் சீசன் 5 போயிட்டுருக்கு. அபிஷேகா அப்படின்றவங்க நாட்டுப்புற பாடல்கள், அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடி வந்துட்டுருந்தாங்க. இந்த தளபதி ரவுண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் அடித்தா தாங்க மாட்டா அப்படின்னு அவங்களுடைய பாணியிலேருந்து கொஞ்சம் விலகி தளபதி அவர்களுக்காக இந்த பாடலை பாடியிருக்காங்க. அபிஷேகா அவர்கள் தளபதியினுடைய ஃபேனா, அதனால் அவங்க மிகப்பெரிய அளவில் இந்த பாட்டை சூப்பராக பாடியிருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லோருமே இதை மட்டும் விஜய் அவர்கள் பார்த்துருந்தா நிச்சயமாக அவங்கள கொண்டாடியிருப்பார், பாராட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அபிஷேக் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நெகிழ்வாக இருந்திருக்கு. அடுத்து அவங்க இன்னும் நிறைய பாடல்கள் நல்லபடியாக பாடணும் அப்படின்னு ஜட்ஜ் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய அவங்க வாய்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும், நிறைய பாடல்களை இதே போல் சூப்பர் டூப்பராக பாடணும் அப்படின்னும் அவங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அபிஷேகா பற்றிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு பக்கம் இருக்க, நெல்சன் அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணி வந்துட்டுருக்காரு, அடுத்து என்ன படம் அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருந்துச்சு. ஜெயிலர் திரைப்படம் தான் அவர் கடைசியாக பண்ணியிருந்தது. இப்போ ஜெயிலர் 2 திரைப்படம் பண்ணிகிட்ருக்காரு. இதுவுமே கூடிய விரைவில் ஷூட்டிங்கெல்லாம் நிறைவு பெற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் நெல்சன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்டிஆர் அவர்களுக்கு இவருடைய இந்த கதை இயக்கம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால் இவர் கூட ஒன்று நிச்சயமாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்டிஆர் அவர்கள் சொல்லியிருக்காராம். இவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பிடித்த மாதிரியாக தன்னுடைய படங்களில் காட்டி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாலும், என்டிஆர் அவர்கள் காமெடி பண்ணுறதுலையும் சரி, ஆக்ஷன் கொடுக்குறதுலையும் சரி, நல்லாவே அவர் இது பண்ணுவார். தேவரா அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கதை பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, என்டிஆர் அவர்களுக்கு நெல்சன் அவர்களை பிடிச்சி போயிடுச்சான். அதனால் இவர் கூட ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதை தொடர்ந்து இப்போ நெல்சன் அவர்கள் என்டிஆர் கூட இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இப்போ விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.